எல்லோருக்கும் வணக்கம். ஸோ பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நான் என் தமிழ்நாட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, சிக்கன் வறுவல். உண்மையை சொல்லணுன்னா இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு தாங்க. இந்த சிக்கனுமே பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சிக்கன் தான். பாருங்கள், ஸோ நேற்றைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிளாச்சை அப்படின்னு ஒரு மீன் இருக்குங்க. நீங்கள் வந்து மீன் வாங்க போயிருந்தீங்கன்னா சென்னா வர மாதிரி நல்லா பட்டையாக இருக்குங்க. ஸோ சிகப்பு கலரில் இருக்கும், நல்லா பட்டை பட்டையாக நீட்டு மீனாக இருக்கும். சில ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது சென்னா வர அப்படின்னு சொல்லி கூட, சங்கரா அப்படின்னு சொல்லி கூட விற்றுருவாங்க. ஏன்னா சங்கராவும் நல்லா சிவப்பு கலரில் தான் இருக்கும். இந்த பிளாச்சை அப்படின்ற மீனுமே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் தான் இருக்கும். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கரா மீன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மீன் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பிளாச்சை மீன் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கறி மாதிரி இருக்கும். அப்படியே அது வந்து மீனை க்ளீன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா தோலை வந்து உரித்து தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. தோலோடு நம்ம வந்து அந்த பிளாச்சை மீனை வந்து நம்ம சமைக்கவே முடியாது. ஸோ அதுலேயே நம்ம வந்து இது சங்கரா மீனா இல்லை வந்து பிளாச்சை மீனா அப்படின்ற டிஃப்ரெண்ட்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், கறி மாதிரியே இருக்குது பாருங்கள். சாப்பிட்டா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து கறி சிக்கன் மாதிரியே இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மீன் வந்து மீனோட கருவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, செனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போட்டிருக்காங்க. குழம்பு அருமையாக இருக்குங்க இந்த பிளாச்சை மீன் குழம்பு. நேற்று எங்கள் வீட்டில் வந்து மீன்லாம் நல்லா வெட்டி போட்டு அதிகமாக குழம்பு வச்சுருந்தாங்க. பொங்கல் அப்படின்றதுனால, கரிநாள் அப்படின்றதுனால நல்ல முறையில் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதில் சிக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நாங்கள் அவ்வளோவா சாப்பிட்டோம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா செஞ்சதுனால ஈரல்லாம் இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. பாருங்கள், ஈரல் வச்சுருக்குறாங்க பாருங்கள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரல் வந்து பிடிக்காது. வாங்க சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிட்டத்தட்ட ஒரு 757 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 757 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த ஏன்னா ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ணோம் நம்ம சேனலில். இந்த ஒரு 5 டேஸ் தான் இருக்கும். ஒரு 5 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 600லேருந்து 757 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பையனும் ஒரு சேனல் வச்சுருக்கிறான், ஏதோ வீடியோ போடுறான் அப்படின்ட்டு நம்ம சேனலை லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 757 பேருக்குமே ஒன்ஸ் அகைன் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எனக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஜனவரி எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் ஒரு 2-3 நாள்லேயே ஒரு 800 சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மக்கள் என்னை ஆதரிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். நான் சொன்ன மாதிரி பிளாச்சை மீனுங்க, அருமையாக இருக்குது. மீனை வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆஹா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பிளாச்சை மீன் வந்து செனையாக இருந்திருக்கு. அருமையாக இருக்கு. பொதுவாக நம்ம இந்த பெருமீன்லாம் வாங்குகிறோன்னா இந்த பெருமீனில் வந்து செனை இருக்குங்க. அந்த செனையை எடுத்து நல்லா எண்ணெய் ஊற்றி இந்த சனையை நல்லா பிச்சு போட்டு, கீரை இருக்கு இல்லைங்களா, முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வதக்கி நல்லா பொடி மாஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சரியான டிஷ் அது. நீங்களுமே மீன் மார்க்கெட் போனீங்கன்னா
நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சொல்கிற மீன் எனக்கு தெரியல, பிளாச்ச மீன் நான் கேள்விப்படாத ஒரு பேராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மீன் மார்க்கெட் போய்ட்டு நீங்கள் பிளாச்ச மீன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. சிகப்பு கலரில் இருக்கும். அதோட கண்ணுலாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மீன் வந்து சிவப்பு கலரில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு கலர்லேயும் பிளாச்சா இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் மீன் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து என்ன இது சிகப்பு கலரில் இருக்கும், நீங்கள் கருப்பு கலர் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா பிளாச்சை வந்து 2 கலரில் இருக்குது, சிகப்புலேயும் இருக்குது கருப்புலேயும் இருக்குது. ஆனால் எது நல்ல டேஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிகப்பு கலரில் இருக்குது இல்லைங்களா, அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மீன். அதேமாதிரி பொதுவாக மீனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சிகப்பு கலரில் இருக்கிற மீன்லாம் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சங்கரா, அப்புறம் வந்து சென்னாவரை, இந்த பிளாச்சை, இந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்கிற மீன்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி காலை சாப்பாடு ஒரு நல்ல முறையில் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.